எனக்கு அதாவது நான் வந்து அவர்கிட்ட போகணும்னோ அல்லது வந்து ஒரு வேறு எந்த எண்ணமும் இல்லை. எனக்கு என்னுடைய குடும்ப சூழ்நிலை, பெரிய குடும்பம், நான் தம்பி 2 தங்கச்சி, அவங்களாம் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். 2 தங்கச்சி படிச்சுட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு செலவுக்கு அனுப்பணும் பணம் அப்போல்லாம் அவங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மி தான் கொடுக்குற பணம். நான் உதவியாளராக சம்பாரித்த பணம் பத்தலை. அதனால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தனியாக முயற்சி பண்ணி வேறு சின்ன சின்ன கம்பெனிகளில் சந்தர்ப்பங்கள் தேடி போவேன். கவிஞர் தெரியும், சொல்லிகிட்டே போவேன். இப்போ டப்பிங் படம்லாம் எழுதுவேன். நிறைய படம் டப்பிங் எழுதியிருக்கேன். அப்போ புரட்சிதாசன் தான் டப்பிங் உலகத்தில் வந்து, அவரும் ஆரூர் தாஸ் தான் கிங்கு. அதனால் நிறைய படங்கள் அவங்க தான் எழுதுவாங்க. எனக்கு ஏதாவது 2 படம் 3 படமாக கிடைக்கும். அந்த 1000 ரூபாய் அந்த காசு எனக்கு ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய படம். அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு கம்பெனிலேயும் கதை, பெரும்பாலும் ஒருத்தர் கதை சொல்லுவார், ஒரு 4-5 பேர் கதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து எனக்கு ஓரளவுக்கு பழக்கப்பட்ட இடங்கள்ல நானும் வரட்டுமான்னு கேட்பேன், வாங்கம்மாங்க. அந்த டிஸ்கஷனில் கலந்துட்டு சில ஐடியா சொல்லும்போது, பரவாயில்ல நல்லா சொல்கிறானே, சரி நான் அடிக்கடி கூப்பிடுவாங்க. இந்த கவிஞர் கூட போகிற நேரம், ப்ரோக்ராம் போகிற நேரம் தவிர எனக்கு கிடைக்கிற மிச்ச நேரங்களில் அவர் மீட்டிங் போகும்போது, அவர் 3 நாள் ஊரில் இல்லாத போது, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, இல்லை காலைல 6லேருந்து 9, இல்லை மத்தியானம் 2லேருந்து 5, இந்த மாதிரி நேரங்களில் நான் தனியாக முயற்சி பண்ணுவேன். அதில் சில கதை டிஸ்கஷனுக்கு போவேன், அசிஸ்டண்டாகவும் போய் ஒர்க் பண்ணுவேன், டப்பிங் பாட்டும் எழுதுவேன். இதெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வருஷத்தில் ஒரு 2 படம் டப்பிங் பாட்டு கிடைக்கும். சில என்னுடைய கதைகள்லாம் கேட்டு நான் அந்த டிஸ்கஸ் பண்ணுறதை கேட்டு ரொம்ப நல்லா சொல்லி, ஒரு நல்ல கதை சொல்லுன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. நானும் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி ஒரு கதை, என்னுடைய கதையை ஓகே பண்ணி ஒரு 6-7 ப்ரொடியூசர்ஸ் வெவ்வேறு பீரியடில் ஆரம்பித்தாங்க. என்னோட பேட்லுக்கு என்னமோ தெரில, ஒரு 4-5 வருஷமாக அந்த ஆரம்பித்த படங்கள் பூரா ஒன்று 5000 அடி, 2000 அடி, 7000 அடி, 8000 அடி, நாளைக்கு நின்று போயிடும். அது என்னமோ தெரில. நான் வந்து ரைட்டர் தானே, காரணமும் தெரிஞ்சுக்க முடியாது, எனக்கு உலகமும் தெரியாது, அப்போ வியாபாரமும் தெரியாது, பிஸ்னஸ் தான் என்ன இதுன்னு தெரியாது. ஏதாவது ஒரு காரணத்தினால நின்று போயிடும். எனக்கு ரொம்ப மனசு சங்கடமான நேரம்னு வச்சுங்களேன். அப்போ என்னுடைய நண்பர்களே என்னை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பாதிக்கதை பஞ்சர் நாச்சல்னு பேர் வச்சு கிண்டலாக கூப்பிடுவாங்க. அஃப்கோர்ஸ் அது ஒரு காமெடின்னு வச்சுங்க. பட் எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். என்ன தப்பு பண்ணோம், டைம் சரியில்லைன்னு சொல்கிறது தான் நேரம் தான் நம்மன்னு நினச்சிட்டு, கிட்டத்தட்ட நான் முதல்ல பாட்டு எழுதுறதுலாம் முதல்ல எனக்கு அப்பப்போ ஒரு பாட்டு 2 பாட்டு அப்பப்போ சந்தர்ப்பம் கிடச்சிது. ஒரு தரம் சாரதா வந்து கோபாலகிருஷ்ணன் அவர்கள் முதலில் டைரக்ட் செய்த படம். அந்த படம் முடிஞ்சிருச்சு. கவிஞர் எல்லா பாட்டும் எழுதி கொடுத்தாரு, ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, டைட்டில்லாம் எடுத்துட்டாங்க. டைட்டில்லே நீங்கள் பாடல்கள் கண்ணதாசன், இசை கேவி மகாதேவன் தான் வரும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரிலீஸ் டேட் வச்சுட்டாங்க. படம் பார்த்துட்டு ஒரு கல்யாண வரவேற்பு பாட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு டைரக்டர் ஆசைப்படுறாரு. மகாதேவன்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி கவிஞர் வர சொல்லுங்கள், உடனே எடுத்து கொடுத்துட்றேன், இன்றைக்கே இப்போ காலையில் டியூன் போட்டு மத்தியானமே ரெக்கார்ட் பண்ணணும், நாளைக்கு நான் ஷூட் பண்ணணும், அடுத்த வாரமாக இந்த மாதிரி ரிலீஸு. அந்த அளவு ஃபாஸ்ட்டு. ஆமாம், எனக்கு உடனே வேணும்னு கேட்குறாரு அவர் கோபாலகிருஷ்ணன். சொல்லி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா, கவிஞர் வெளியூருக்கு போயிருக்காரு, கோயம்புத்தூருக்கு, அந்த சுற்றுப்பயணத்துக்கு போயிருக்காரு. அவர் வர்றதுக்கு 3 நாள் ஆகும்னே. அப்படியா, சரி வேறு, சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் அங்கே என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, சரி நம்ம வேறு யாராவது மருதகாசி அப்போ இருந்தவங்கள யாராவது ஒருத்தர் கேடி சந்தானம், இந்த மாதிரி 2-3 பேர் 4-5 பேர் எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு எழுத சொல்லலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மகாதேவன் சார் சொல்லியிருக்காரு, ஏன்னா பஞ்சவே எழுத சொல்லுவோமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு என் மேலே என்ன பிரியம்னா, அவருடைய மேனேஜர் கேவி வயலின் மகாதேவன் ஒருத்தர் இருந்தார். வயலின் மகாதேவன், ஆமாம். அவர் நாடக கம்பெனி நடத்திட்டு இருந்தார். அந்த நாடக கம்பெனியில் நான் தான் பாடலாசிரியர், புகழேந்தி தான் மியூசிக் டைரக்டர். ஓஹோ. அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு அவருக்கு ரொம்ப நம்பிக்கையும் என் மேலே ஒரு பேயமும் உண்டு. பஞ்சு இந்த நாடகத்தில் பாட்டெலாம் கேட்டால் ரொம்ப நல்லா எழுதியிருக்கான், அவனை கூப்பிட்டு எழுத சொல்லுவோம் அப்படின்னாரு. உடனே கோபாலகிருஷ்ணன் நல்லா தெரியும், அவருடைய இதுங்கிறது நல்லா தெரியும். நம்ம பஞ்சுவா பரவாயில்ல எழுத சொல்லுங்களேன் அப்படின்ட்டார் அவர். நான் ஒரு 5-6 பல்லவி, ஒரு 10 சரணம், ஒரே ஆசை, முதல் பாட்டாச்சே. ஆமாம், எழுதி நிறைய கொடுத்தேன். அப்புறம் அவங்க அதை எடுத்துக்கிட்டு டியூன் பண்ணி அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணி வெளியில் விட்டாங்க. கவிஞர்கிட்டையும் வந்தோன்னே நான் சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்துருந்தேன். சரி பரவாயில்ல அப்படின்ட்டார் அவர். அவர் அந்த பாட்டை அப்போ கேட்கவே இல்லை. படம் ரிலீஸ் ஆகி அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. எல்லாம் இன்றைக்கி எனக்கு 50 வருஷம் ஆச்சு. இப்போ எந்த கல்யாணக்காரங்க வீட்டுக்கு போனாலும், கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வீட்டுக்கு வரும்போது அந்த தவில் நாயனை வாசிக்கிறவங்க அந்த பாட்டெலாம் வாசிக்கிறாங்க. அந்த காலத்தில் ரெக்கார்டு அது இல்லாமல்
கல்யாணம் விட இருக்காதுங்கிற அளவுக்கு அந்த பாட்டு பாப்பலாம். அற்புதமான பாட்டு. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒவ்வொரு தம்பதியினருக்கும் ஒரு பரிசாக நீங்கள் தந்த பாடல். அது இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும் நிலைத்து நிற்கிற பாட்டு. அந்த பாடலை கேட்போம். மணமகளே மருமகளே